வெல்கம் டு எம்கே ஃபேமிலி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆத்துக்கோவில் திருவிழா. இந்த கோவில் யாருக்கெல்லாம் தெரியும்னு எனக்கு தெரியல. பட் நான் என் ஹஸ்பண்ட் இந்த கோவிலுக்கு பக்கத்தில் தான் சின்ன வயசில் இருந்தாங்க, வீடு அப்படி சொன்னாங்க. இந்த கோவில் பற்றி ரொம்ப சொல்லியிருக்காங்க என்கிட்ட. இங்கே நல்லா திருவிழாலாம் நல்லா நடக்கும், நம்ம ஒரு நாள் போகலாம் அப்படின்ட்டு. மேரேஜ் ஆன ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லுவாங்க ரொம்ப வருஷமாக. ஆனால் கூப்பிட்டு போனதே கிடையாது. எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு, ஆர்வம் இருந்துச்சு, போகணும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. திருவிழானாலே எல்லாருக்கும் பிடிக்கும்ல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நான் அங்கே திருவிழான்னு சொன்னாங்க. ஸ்டார்ட் பண்ணி 3 நாள் ஆயிடுச்சுன்னாங்க. அதனால் நாங்கள் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போனோம். சாமியுமே நல்லா கும்பிட்டுட்டு பார்த்துட்டு வந்தோம். இந்த ஐயனார் நீங்கள் பார்த்துருப்பீங்க, படத்துலலாம் காமிச்சிருப்பாங்க. பெரிய ஐயனார் நிறையா படத்தில் இந்த இடம் காமிச்சிருப்பாங்க. அந்த ஐயனார் பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக போகணும் இந்த கோயிலுக்கு அப்படின்னு சொல்லி தான் போனேன். திருவிழா செம்மையாக இருந்துச்சு. எங்கள் ஊர் சைட்லாம் பாடினூர் திருவிழாலாம் நான் போயிருக்கேன். பட் அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அது ரொம்ப வருஷம் ஆச்சு நான் போய். இங்கே போனதும் கொஞ்சம் ஜாலியாகவும் இருந்துச்சு. உத்ராவும் நல்லா என்ஜாய் பண்ணான். பெரிய பெரிய ராட்டினம், குழந்தைங்க விளையாடுறதுக்கு நிறையா வச்சுருக்காங்க, சாப்பிட்றதுக்கும் நிறையா இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. சாமி கும்பிட்டுட்டு நாங்களுமே உத்ராவை நல்லா விளையாட விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்தோம். குழந்தைங்க என்ஜாய் பண்ணுறதுக்கு ரொம்ப நிறைய சர்க்கஸ் போட்டுட்டு இருந்தாங்க. சின்ன சின்னதாகவும் இருந்துச்சு, பெருசாகவும் இருந்துச்சு. நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த வீடியோவில் எவ்வளோ பெரிய பெரிய ராட்டினம்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்மளுக்கு தான் பயமாக இருக்குது, அதெல்லாம் பார்த்தா எதுலேயும் போக முடியல. ஏன்னா நாங்கள் மோஸ்ட்லி போனதுமே உத்ராக்குமே லீவு டைம்ன்றனால அவளுமே நல்லா என்ஜாய் பண்ணட்டும் அப்படின்னு தான் நாங்கள் கூப்பிட்டு போயிருந்தோம். அவளுமே என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வீடியோலாம் பாருங்கள். இல்லை பைக் ஓட்டுற மாதிரி இன்னும் 2-3 இதெல்லாம் அவள் போனாள். அவளுமே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தான் இது பண்ணாள். அதுக்கப்புறம் அங்கேயே அன்னதானம்லாம் போட்டாங்க. நாங்களும் பார்த்தோம், நிறைய பேர் லைனில் நின்றுட்டு இருந்தாங்க. சரி சாப்பிட்லாம் அப்படின்னு யோசித்தோம். ஆனால் ரொம்ப லைன் இருந்தனால நாங்கள் சாப்பிட முடியல. அங்கே உத்ரா மட்டும் விளையாட விட்டுட்டு சின்ன சின்ன ஸ்நாக்ஸு, அப்புறம் வீட்டுக்கு ஏதாவது தேவை அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நல்லா சுற்றி பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தான் நாங்கள் அங்கேருந்து வந்தோம். நாங்கள் ஈவினிங் போல் தான் கிளம்புனோம். நைட் ஆகிடுச்சி ரிட்டன் வீட்டுக்கு வரத்துக்கே. அந்த மாதிரி இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி திருவிழாக்கு போயிருக்கீங்களா? ஆத்துக்கோவில் எங்கே இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் எங்கள் வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு இந்த கோவில் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் போனது. ஒரு ஆசையாக தான் போனேன். இது வரைக்கும் இந்த கோவில் போனதில்லை, இந்த இடம் போனதில்லை, போகணும் அப்படின்ட்டு ஒரு ஆசையில் தான் போனேன். நீங்களும் இந்த கோவில் போயிருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கோவிலோட திருவிழா ஏப்ரல் ஸ்டார்டிங் ஆரம்பிச்சதுன்னா 10 days கிட்ட இந்த திருவிழா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த தடவை போகலனாலும் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் நியர்பை கேகே நகர் சொன்னார் என் ஹஸ்பண்டு. நியர்பை யாராவது இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக போய் பாருங்கள் இந்த திருவிழாவை. பசங்களோட போங்க, அவங்களுமே நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. நானுமே நினைக்கல திடீர்னு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். நல்லா என்ஜாய் பண்ணோம். சவுண்டெல்லாம் பயங்கரங்க. ஏன்னா உட்காரத்துக்குலாம் அங்கே இடம் கிடையாது. கோவிலாண்டு இருக்குது, மற்றபடி இங்கெல்லாம் கிடையாது. கீழேயே நம்ம உட்காந்துக்கலாம் வேணும்னா. பெரியவங்க எல்லாம் உட்காந்துட்டு தான் இருந்தாங்க. ஏன்னா ரொம்ப நேரம் ராட்டினம்லாம் நிற்க முடியாதுல்ல, அந்த மாதிரி எல்லோரும் உட்காந்துட்டு தான் இருந்தாங்க. உத்ரா என்ஜாய் பண்ணான், அதுக்காக தான் மெயினாக இது பண்ணுது. போனோம், சாமியும் நல்லபடியாக பார்த்தோம், ராட்டினம்லாம் சுற்றிட்டு சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கொஞ்சம் நேரத்துலேயே கிளம்பிட்டோம். ஆனால் வீட்டுக்கு வரத்துக்கு எங்களுக்கு லாங்கு தான் அங்கேருந்து கொஞ்சம். வீட்டுக்கு வர நைட் 11 o'clock ஆகிடுச்சு. இந்த மாதிரி நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோக்கள் பார்த்துட்டே இருக்கலாம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? டாட்டா, பை பாய், மீண்டும் சந்திப்போம்.